பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்பதற்கு பைபிள் தான் ஆதாரம். பைபிளுடைய ஆதாரத்தை வைத்துதான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி வந்தேன். நான் குரானை படிக்கவில்லை, முஸ்லீம்களுடைய வழிபாடுகளை நான் பார்க்கவில்லை. பைபிள் சொல்லியது பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்று. இஸ்லாம் என்ற வார்த்தை இல்லை, இருக்கிறது. அதோட இஸ்லாம் என்றால் அமைதி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஷாலோம். ஷாலோம் என்றால் அமைதி. எருஷலேம், எருஷலேம், எருஷலேம் என்றால் எரு என்றால் டீச். ஷாலேம் என்றால் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு இடம், சமாதானத்தை போதிக்கும் இடம் எருசலேம். ஷாலோம் எபிரேய மொழியிலே ஷாலோம், இஸ்லாமுடைய அரபி வார்த்தையில இஸ்லாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கண்டுபிடி, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து இஸ்லாம் மார்க்கமே தேவனது மார்க்கம். இஸ்லாமே பரலோகத்திற்கு உண்டான வழி. மனிதன் பிறப்பது வெறும் மடித்து போவதற்கு மட்டுமல்ல, சாப்பிட்டு ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவன் அவலட்சணங்களை தன் மேலே பூசிக்கொண்டு அவன் அவமானங்கள் நிந்தைகள் அடைந்து அவன் வாழ்கின்ற வாழ்க்கை அவனது வாழ்க்கை அல்ல. மனிதன் அவரை உயர்ந்த மேன்மையாக படைத்திருக்கின்றான். அவனுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அவருடைய இஷ்டத்தின்படி, தேவனுடைய இஷ்டத்தின்படி அவனுக்கு நல்ல நற்கூலிகளை வழங்க தயாராக இருக்கின்றான்.